நம்ம ஒரு கிரீம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி கிரீம் பேஸையே நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு ஆயிலி ஸ்கின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் மாய்ஸ்சரைசர் கொடுக்கணும். ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா டீப் மாய்ஸ்சரைசர் கொடுக்கணும். காம்பினேஷன் ஸ்கின்னா மிட் ரேஞ்ச்ல கொடுக்கணும். இந்த மாதிரி கிரீம் பேஸ் ரெடி பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங்கா க்ளோயிங்கான்னு சொல்லிட்டு தேவையான இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஒரே ஒரு கிரீம், அதாவது ஒரு டீப் மாய்ஸ்சரைசர் கிரீமை மட்டும் வச்சுட்டு ஸ்கின் பிரைட்னிங்க்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணி எல்லா ஸ்கின் டைப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்டே வராது. பிகாஸ் ஆயிலி ஸ்கின்க்கு டீப் மாய்ஸ்சரைசர் கிரீமோட பேஸை நீங்க கொடுத்துட்டு இல்ல கிரேப் ஃப்ரூட் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன், அதனால உங்களுக்கு ஆயில் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும், இதை யூஸ் பண்ணுங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. நீங்க கிரீமோட பேஸையே கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கின் பிரைட்னிங்க்கு ஒவ்வொரு ஸ்கின் டைப் ஏத்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுமே. இந்த மாதிரி நீங்க கொடுத்து பாருங்க, கண்டிப்பா சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்க ஒரு காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வைஸ் இன்கிரிடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும்னா நம்மளோட மகேஸ்வரி பியூட்டி கேர் அகாடமியோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நியூ அப்டேட் வந்துட்டே இருக்கும். டேக் கேர், பை பை.